தமிழ் பேசுவது சிறிது கடினமாக தான் இருக்கிறது. ஏன்னால் நாம் ஆங்கிலம் சார்ந்த வார்த்தைகள் பல உபயோகப்படுத்தி அன்றாட வாழ்வில் இது தூய தமிழ் பேசுவது இமாலய சாதனை போன்று இருக்கிறது. இந்த அடுத்த 20 நிமிடங்களில் நான் உங்களுக்கு எப்படி திறன்பட பேசி தனித்து நிற்க உங்களால் என்னென்ன யுக்திகளை நீங்கள் கையாளலாம் என்பதை பற்றி எனக்கு தெரிந்த ஒரு சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து போகிறேன். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை என்றால் இந்நேரத்தில் பல குழந்தைகள் வீட்டில் தூங்கிக் கொண்டுதான் இருக்கும். ஆனால் நீங்கள் அனைவரும் அதிகாலையில் எழுந்து தயார் செய்து சாப்பிட்டு இங்கே வந்து இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. முதல்ல உங்க எல்லாருக்கும் ஒரு அடுத்து வந்தவங்க பெற்றோர்களுக்கு மிக நன்றி. ஏன்னா இப்போ நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தமிழை கற்றுக்கணும் அப்படின்னு இந்த மூமெண்ட்டை இந்த மன்றத்தில் செஞ்சுருக்கேன். ஆனால் நீங்கள் இந்த சிறு வயதிலேயே இந்த பிள்ளைகளுக்கு தமிழை நல்ல தூய தமிழை கற்றுக் கொடுக்க ஒரு முயற்சி இருப்பது மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம். ஆங்கிலத்தில் பேச படிக்க ஆரம்பிச்சு ஒரு 20 வருஷம் ஆச்சு. ஸோ நிறையா ஆங்கிலத்தில் உரைகள் ஆற்றியிருக்கிறேன். அந்த ஞானத்தை வைத்து இன்று தமிழில் நீங்கள் பேசும் பொழுது எப்படி திறன்பட பேசலாம் என்று ஒரு சில யுக்திகளை உங்களுடன் நான் பகிரப்படுகிறேன். முதல்ல ஒரு சின்ன ஒரு கதை சொல்றோம். ஏதாவது போன டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி நானும் என்னுடைய நண்பரும் பாண்டிச்சேரியில் ஒரு திருமணம் விழாவில் பங்கு கொள்ள இங்கிருந்து எங்களுடைய மகிழுந்தில் பயணம் செய்தோம். அதிகாலையிலேயே நாங்கள் எங்கள் வீட்டை விட்டு கிளம்பி ஈசிஆர் சாலையில் பயணித்தோம். ஈசிஆர் சாலை காலை 5 மணிக்கு இருட்டாக இருந்தது. அதில் ஒரு விளக்கு கூட எரியவில்லை. சாலையில் போகும் வாகனங்களில் இருந்து வரும் ஒரு சில வெளிச்சம் மட்டுமே அந்த ரோட்டில் சாலையில் இருந்தது. அப்படி சென்று கொண்டிருக்கும் போது மழைக்காலம் என்பதால் சிறிது மழைத்துளிகளும் விழ ஆரம்பித்தது. நாங்கள் சென்று கொண்டே இருக்கும்போது திடீரென்று ஒரு பலத்த சத்தம், உடனே அதிர்ச்சியில் நாங்கள் எதிர்ப்புறம் பார்த்தால் அங்கே ஒரு வெள்ளை நிற மாருதி மகிழுந்து ஒரு மரத்தில் மோதி சப்படிந்து போய் கிடந்தது. அதை பார்க்கும் பொழுது ஒரு கோக் டப்பா எப்படி நெளிந்து இருக்குமோ அது போன்று அந்த மாருதி கார் இருந்தது. அதிர்ச்சியில் நாங்கள் எங்களுடைய காரை நிப்பாட்டிவிட்டு ரோடை கடந்து சாலையை கடந்து எதிர்ப்புறம் சென்றோம். எதிர்ப்புறம் சென்று அந்த வண்டியில் உள்ளே இருக்கும் நபரை பார்த்தோம். அது ஒரு 20 வயது இளைஞர், பச்சை நிற டிஷர்ட் போட்டிருந்தார். அவருடைய தலை அந்த வாகன சக்கரத்தில் பதிந்திருந்தது. அவர் முகம் பூரா ரத்தம், யாரோ தக்காளி சாறை அவர் மூக்கில் தெளித்தது போல் இருந்தது. அவர் கையை தொட்டு அவருக்கு நாடி இருக்கிறதா என்று சோதித்து பார்த்தேன். அவர் கையில் நாடி இல்லை, அவர் உயிரோடு இல்லை. பக்கத்தில் பார்த்தால் ஒரு சாராய பாட்டில் அது பக்கத்தில் இருந்தது. அவர் குடித்து விட்டு வாகனத்தை ஓட்டியிருக்கிறார். குடி எவ்வளவு கொடூரமானது என்பது அந்த சம்பவத்திலிருந்து என்னால் உணர முடிந்தது. குடித்துவிட்டு வண்டியை ஓட்டினால் நாம் போகும் இடம் இடுகாடாகத்தான் இருக்கும் என்பது அந்த சம்பவத்திலிருந்து நான் அறிந்தேன். இது ஒரு கற்பனை கதை, இது உண்மையாக நிகழவில்லை. இப்பொழுது நான் உங்களிடம் ஒரு சில கேள்விகளை கேட்கப் போகிறேன். முதல் கேள்வி, அந்த மகிழுந்து என்ன நிறத்தில் இருந்தது? அந்த இளைஞர் என்ன நிற சட்டையை அணிந்திருந்தார்? கார் மகிழுந்து மரத்தில் மோதும் பொழுது என்ன சத்தம் கேட்டது? இந்த கதை நாம் திறம்பட பேசும் பல யுக்திகளை உள்ளடக்கியுள்ளது. இந்த கதையை நான் பொதுவாக நிறைய உரையாடும் பொழுது பகிர்வேன்.
10 வருடங்கள் கழித்து கூட ஒரு சில பேர் என்னுடன் வந்து இந்த சம்பவத்தை பற்றி பகிர்வார்கள். நீங்கள் அந்த பாண்டிச்சேரி சம்பவம் சொன்னீர்கள் அல்லவா, அது இன்றும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. உங்கள் அனைவரையும் ஒரு மாதமோ இல்ல சில மாதமோ ஒரு வருடமோ கழித்து கூட இந்த கதையை பற்றி நான் கேட்டால் நீங்கள் எல்லோரும் இந்த கதையிலிருந்து ஒரு சில சம்பவங்களை நினைவு கூர்ந்து பகிர்வீர்கள். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததுதான் இந்த கதை. ஏனென்றால் திறம்பட பேசும் யுக்திகள் ஒரு சில இந்த கதையில் உள்ளடக்கம். முதலாவதாக ஒரு விஷயத்தை நம்ம மற்றவங்களோடு பகிரும்போது அதை நாம் கதை வடிவத்தில் சொன்னால் அதை மக்கள் இன்னும் எளிதாக புரிந்து கொள்வார்கள், தன்னுடைய நினைவில் பல காலம் வைத்திருப்பார்கள். உதாரணத்துக்கு நான் இந்த குடிபோதை பழக்கத்தை பற்றி தமிழ்நாட்டில் 5000 டாஸ்மாக் கடைகள் இருக்கின்றன, அவற்றில் நிறைய பேர் குடிக்கிறார்கள், என்றால் பல குடும்பங்கள் அடைந்திருக்கிறது என்றெல்லாம் நான் சொன்னால் கூட அதெல்லாம் உங்கள் மனதில் நிற்காது. ஆனால் இந்த கதை மூலம் இந்த குடிப்பழக்கத்தின் கொடுமையை விளக்கும் பொழுது நீங்கள் அதை பல காலம் நினைவில் வைத்திருப்பீர்கள். முதலில் ஒரு கதையை வைத்து நம்முடைய கருத்தை பகிரும் பொழுது அந்த கருத்து மக்கள் மனதில் நெடுகாலம் நிறைந்திருக்கிறது. நீங்கள் உங்கள் பேச்சுகளை வடிவமைக்கும் பொழுது ஒரு சிறு சிறு சம்பவங்களையோ சிறு சிறு கதைகளையோ அதில் உள்ளடக்கினீர்கள் என்றால் அந்த பேச்சு உங்களுக்கு சொல்லுவதற்கும் எளிமையாக இருக்கும், கேட்பவர்களுக்கும் புரிந்து கொள்வதற்கு எளிமையாக இருக்கும், அதை ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கும் ஏதுவாக இருக்கும். முதல் யுக்தி, என்ன கருத்து சொல்ல விரும்பினாலும் ஒரு சில கதையோ ஒரு சில சின்ன சம்பவமோ அதை வைத்து நம்ம அந்த கருத்தை பகிரும் பொழுது நாம் சொல்ல விரும்பும் கருத்தை மக்கள் நீண்ட காலம் நினைவில் கொள்வார்கள். அதுதான் என்னுடைய முதல் யுக்தி. இரண்டாவது, கார் எந்த இடத்தில் இருந்தது, மரத்தில் இருக்கிறது. நான் அதை விளக்கும் பொழுது எந்த இடத்தில் போய் பார்த்தேன் அந்த காரை மகிழ்ந்து, இங்கே நான் உங்களுக்கு அதை விவரிக்கும் பொழுது கார் எந்த இடத்தில் இருந்ததாக சொன்னேன், அந்த எதிர் திசையில். நான் இங்கு போய் நின்று உள்ளே அந்த 20 வயது வாலிபரை எட்டி பார்த்தேன். நான் அங்கே நின்று அந்த கருத்தை உங்களுக்கு விவரிக்கவில்லை. ஏனால் நான் இந்த புறமாக கார் ஓட்டி கொண்டு செல்கிறேன். கார் இடிப்பட்டது எதிர் திசையில். நான் அந்த சாலையை கடந்து இங்கு வந்து அந்த கார் மகிழ்ந்தே பார்க்கிறேன். இது இரண்டாவது ஒரு யுக்தி. ஒரு கருத்தை ஒரு கதை வடிவத்தில் சொல்லும் பொழுது அந்த கதையில் வரும் பாத்திரங்களை நாம் மேடையில் வெவ்வேறு இடத்தில் இருக்க செய்ய வேண்டும். இது கேட்பவர்களுக்கு அவர்களுடைய கவனத்தை சரியான முறையில் செலுத்துவதற்கு நாம் ஒரு உறுதுணையாக இந்த ஒரு யுக்தியை பயன்படுத்துவோம். இந்த இடத்தில் இருக்கும் பொழுது அந்த மகிழ்வை பற்றி பேசும்போது எல்லாம் நான் இந்த பக்கம் வந்து பேசினால் மக்கள் அவர்களாகவே புரிந்து கொள்வார், இவர் அந்த மகிழ்வு பக்கத்தில் இருக்கிறார் என்று. என்னுடைய முக்கிய கருத்தை வலியுறுத்துவதன் நான் மேடையில் நடுவே வந்து என்னுடைய முக்கிய கருத்தை வலியுறுத்தலாம். இதே யுக்தியை நீங்கள் ஒரு தாயோடையோ தந்தையோடையோ இல்லை என்னுடைய சகோதரர்களுடையோ ஏதோ ஒரு வாக்குவாதம் நடத்துகிறீர்கள், அந்த சம்பவத்தை பற்றி விளக்குகிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு விதம் இருக்க வேண்டும், உங்களுடைய சகோதரரோ சகோதரியை இந்த பக்கம் இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் சகோதரி பேசும் வார்த்தைகளை எல்லாம் இந்த பக்கம் வந்து பேச வேண்டும், நீங்கள் பேசும் வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் இந்த பக்கம் வந்து பேச வேண்டும். நீங்கள் எங்கள் சகோதரி சொல்கிறார் என்று கூட சொல்ல தேவையில்லை, நீங்கள் இந்த பக்கம் சென்றாலே உங்கள் சகோதரி தான் பேசுகிறார் என்பதை பார்வையாளர்கள் அவர்களாகவே புரிந்து கொள்வார்கள். இது இரண்டாவது யுக்தி. மேடையை எப்பொழுதுமே ஒரே இடத்தில் நின்று பேசினால் மக்கள் வந்து அவர்களுக்கு அந்த அவர்களுடைய ஃபோக்கஸ், அந்த கவனம் வந்து சிதறதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் மேடையில் வெவ்வேறு இடத்தில் நின்று பேசும் பொழுது மக்களுடைய கவனம், பார்வையாளர்களுடைய கவனம் உங்கள் மேலேயே இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்கும், ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். அதனால வந்து நீங்க பண்றதெல்லாம் கவனிப்பாங்க. மேடையில் பேசும் பொழுது இந்த மாதிரி ஒரு லெக்சர் அப்படிம்பாங்க, தமிழ் வார்த்தை லெக்சர் பின்னாடி பேசும்போது ஒரே இடத்தில் நின்று பேசலாம். நீங்கள் இந்த பெரிய மேடையில் நின்று பேசும் பொழுது ஒரே இடத்தில் நின்று பேசாதீர்கள், வெவ்வேறு இடத்தில் சென்று பேசுங்கள். அது இரண்டாவது யுக்தி. அந்த இரண்டாவது யுக்தியிலேயே நீங்கள் ஒவ்வொரு திசையும் போகும்போது அங்கிருக்கும் பார்வையாளர்களில் யாரோ ஒருத்தரோடு கண் பார்வை
இது வைத்தீர்கள் என்றால் நீங்கள் அவரிடம் அந்த கருத்தை கூறுவது போல அவரும் உணர்வார், அவரை சுற்றி இருப்பவர்களும் நீங்கள் அவர்களிடமிருந்து தான் பேசுகிறீர்கள் என்று அவர்கள் மனதில் உணர்வார்கள். இந்த கண்பார்வை தொடர்பு மிகவும் முக்கியமான ஒன்று. ஏனென்றால் ஒரு தன்னம்பிக்கை இல்லாத பேச்சாளர்கள் தலையை குனிந்து கொண்டு பேசுவார்கள். இல்லை என்றால் பின்புறம் இருக்கும் ஏதோ ஒரு கடிகாரமோ எதையோ ஒன்று பார்த்து பேசிக் கொண்டிருப்பார்கள். தன்னம்பிக்கை உள்ள பேச்சாளர்கள் மட்டும்தான் மக்களை கண்பார்வை தொடர்பு வைத்து பேசுவார்கள். இது ஒரு யுக்தி. கண்பார்வை தொடர்பு ஒரே ஆளை பார்த்து பேச வேண்டும் என்று அவசியம் கிடையாது. நாம் சொல்லும் ஒரு கருத்தை முழுமையாக சொல்லி முடிக்கும் வரை ஒருவரை பார்க்கலாம். அந்த கருத்து முடிந்த பிறகு நாம் அதே கண்பார்வையை வேறொருவருடன் தொடர்பு வைத்து அடுத்த கருத்தை அவரிடம் பகிரலாம். இது போன்று நாம் மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு பேச்சு ஒரு 10 நிமிடம் பேசுகிறோம் என்றால் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொடுக்க நம் கண்பார்வையை வேறொரு ஆள் ஒரு பார்வையாளருடன் நாம் தொடர்பு வைத்து பேசி முடித்துட்டு இன்னொருத்தரோடு போகும்போது இந்த மாதிரி மாற்றி மாற்றி செய்யும் பொழுது எல்லோரிடமும் நீங்கள் பேசுவது மாதிரி ஒரு பிம்பம் உருவாகும். இல்லை என்றால் நீங்கள் இப்படி தலையை குனிந்து பேசினாலோ இல்லை வானத்தை பார்த்து இல்லை சீனிங்கை பார்த்து பேசும்போதோ உங்களுக்கு கான்பிடன்ஸ் இல்லை, தன்னம்பிக்கை இல்லை என்றுதான் நினைத்துக் கொள்வார்கள். அதை ஆகையால் மேடையில் பேசும்பொழுது முடிந்தவரை பார்வையாளர்களை பார்த்து கண் தொடர்பு வைத்து பேசினீர்கள் என்றால் நீங்கள் ஒரு தன்னம்பிக்கை உள்ள பேச்சாளர் என்ற எண்ணம் பார்வையாளர்களுக்கு வரும். இது 3வது யுக்தி. முதலாவதாக நாம் பகிர்ந்தது என்ன? முதலாவது யுக்தி என்ன? கதைகள், சின்ன சின்ன சம்பவங்கள் வைத்து நம்மளுடைய பேச்சை எழுத வேண்டும். 2வதாக மேடையில் ஒரே இடத்தில் நின்று பேசக்கூடாது. மேடையில் வரும் கதாபாத்திரங்களை வேறு வேறு இடத்தில் நாம் பதிக்க வேண்டும். 3வதாக பார்வையாளர்களுடன் கண்பார்வை தொடர்பு வைத்திருக்க வேண்டும். 4வதாக ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ், கை அசைவுகள். இது மிகவும் முக்கியம். நாம் இந்த ஒரு மைக்கை பிடிச்சி பேசும்போது கொஞ்சம் கடினம், 2 கைகளையும் யூஸ் பண்ணுவோம். பட் நார்மலாக நம்ம மைக் இல்லாமல் பேசும்போது எவ்வளவு முடியுமோ நம் கை அசைவுகளை கொண்டு நம்முடைய கருத்தை தெரிவிக்க வேண்டும். உதாரணம், கை அசைவுகள் பல வகைப்படும். ஒரு வகை என்றால் ஒரு வகை பொருள் விளக்க கை அசைவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருள் விளக்க கை அசைவுகள். பொருள் விளக்க கை அசைவுகள் ஆங்கிலத்தில் டிஸ்கிரிப்டிவ் ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருள் விளக்க, நான் ஒரு பெரிய யானையை பார்த்தேன், ஒரு சிறிய எலியை பார்த்தேன். பொருள் விளக்கம் பெரிய சிறிய, நெடுதூரம், அருகே, இது எல்லாம் பொருள் விளக்க கையசைவுகள். இன்னொரு கையசைவு, இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா கைனடிக் ஜெஸ்டர் அப்படிமா, இயக்க கையசைவுகள். ஸோ இங்கே வா, செல், இது எல்லாம் கைனடிக் ஜெஸ்டர்ஸ் அப்படிமா, இயக்க கையசைவுகள். இது 2வது வகையான கையசைவு. 3வது உணர்ச்சி பூர்வ கையசைவுகள். நீங்க எதையாவது ஒரு இதுல தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னா உங்களோட கையசைவு எப்படி இருக்கும்? உங்களோட அசைவுகள் அதுக்கு ஒரு சில கையசைவுகள் இருக்கு இல்லையா? எதாவது வெற்றி பெற்றீர்கள் என்றால் எப்படி இருக்கும் உங்களுடைய கையசைவு? அந்த கையசைவுகளை நீங்கள் பேசும் பொழுது நீங்கள் காண்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய உணர்வுகள் கூட பார்வையாளர்களுக்கு சென்றடையும். ஸோ கையசைவுகள் ரொம்ப முக்கியமான ஒன்று. முதலில் பார்த்தது பொருள் விளக்க கையசைவுகள், 2வது இயக்க கையசைவுகள், 3வது உணர்வுபூர்வ கையசைவுகள். இது எல்லாத்தையும் நாம பேசும் பொழுது அதில் உள்ளடக்கம் செய்யணும். இந்த மாதிரி பண்ணும் பொழுது ஆடியன்ஸ் பார்வையாளர்களுக்கு போர் அப்படிங்கிற வார்த்தை இங்கிலீஷ் தமிழ்ல என்ன அப்படின்னு கவனச்சிதறல்கள் இருக்காது. நீங்க கையசைச்சு நல்லா பேசும்போது பார்வையாளர்கள் இன்னும் ஆர்வத்தோடு உங்களுடைய நீங்க சொல்லுறத கவனிப்பாங்க. நீங்க ஒரே இடத்துல இப்படி இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஒரே இடத்துல பேசும்போது அவங்களுக்கு அந்த ஆர்வம் வரும். இப்போ யார் கையசைக்கு பயிற்சி பண்றதுக்கு ஒரு 2 பேர் வாங்க மேடைக்கு, யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க? சூப்பர். அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுப்போம். முடியல.
ஃபர்ஸ்ட் என்ன கையை அதில் இருக்கும் ஒரு தொடர், நான் ஒரு வெற்றி பெற்ற மாணவனாக இருப்பேன். நான் ஒரு வெற்றி பெற்ற மாணவனாக இருப்பேன். இதற்கு என்ன கையை செய்வது? நான் ஒரு வெற்றி பெற்ற மாணவனாக வருவேன். கை தேஜஸ்வா. தமிழ் நல்லா படிக்கிறோமா? இல்ல தமிழ் என் மனதிலிருந்து கூறுகிறேன், இது நிச்சயம் நடக்கும். என் மனதிலிருந்து கூறுகிறேன், இது நிச்சயமாக சூப்பர். நீங்க வரீங்களா? இது கொஞ்சம் பெரிய வாக்கியம். ஒருபுறம் பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்களாகி வருகிறார்கள், மறுபுறம் ஏழைகள் மேலும் ஏழையாகி வருகிறார்கள். இதுக்கு என்ன கையை செய்வது? ஒருபுறம் பணக்காரர்கள் பணக்காரர்களாகி வருகிறார்கள், மறுபுறம் ஏழைகள் ஏழைகளாகி வருகிறார்கள். இப்போ நம்ம பணக்காரர்கள் ஏழைகள் ரெண்டு கேட்டகரி இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணது கரெக்ட். அதாவது ஒரு புறம் பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்களாகி வருகிறார்கள், மறுபுறம் ஏழைகள். மறுபுறம் அப்படிங்கும் போது இன்னொரு கை வந்துடும், அதே கையை வச்சு சொல்லக்கூடாது, ஏன்னா இது பணக்காரர்களுக்காக நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க. மறுபுறம் ஏழைகள் மேலும் ஏழைகளாகி வருகிறார்கள். அது போகும்போது உயர போறீங்க, இது போகும்போது இந்த கையை வச்சுட்டு கீழே. ஸோ இது ஒரு சில இடத்தில் நாம் பயன்படுத்தலாம். வாழ்வில் இரவு பகல், இன்பம் துன்பம், அந்த மாதிரி இன்பம் துன்பம் கான்ட்ராஸ்ட் பண்ணி காமிக்கும் போது வேறுபடுத்தி காண்பிக்க வேண்டும் என்றால் இந்த இரண்டு கரங்களையும் மாறி மாறி உபயோகப்படுத்தலாம். அது ஒரு யுக்தி. கைகள் பயன்படுத்துதல் ஒரு யுக்தி. அதை நீங்கள் செவனை பயன்படுத்தினீர்கள் என்றால் உங்களுடைய பார்வையாளர்கள் அவருடைய கவனத்தை உங்களின் மேல் வைத்திருக்க அது உதவும். நான் ஐந்தாவதாக கடைசியாக குரல் ஏற்ற இலக்கம், ஆங்கிலத்தில் வாய்ஸ் மாடுலேஷன் என்று சொல்வார்கள். குரல் ஏற்ற இலக்கம் நாம் பொதுவாக பார்த்தால் எல்லோரும் ஒரே தோணியில் தான் பேசிக் கொண்டிருப்பார்கள். குரல் ஏற்ற இலக்கம் நிறைய இருக்காது அவர்களுடைய பேச்சு. அதை அந்த குரல் ஏற்ற இலக்கம் இருந்தால் கேட்பதற்கு இன்னும் இனிமையாக இருக்கும். கேட்பவர்களுக்கு உங்களுடைய பேச்சு இன்னும் இனிமையாக இருக்கும். எல்லோருக்கும் அந்த கட்டபொம்மன் பேசியது ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். படத்தில் சிவாஜி அழகாக பேசுவார், எதற்காக கொடுக்கிறீர்கள் கிறிஸ்தி என்று. அது பார்த்தீங்கன்னா குரல் ஏற்ற இலக்கம் ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பார். ஸோ இன்னொரு உதாரணம், நீ ஜெர்மனி போறியா, இல்லை நியூசிலாந்து யாரோ போனாங்க, நீ நியூசிலாந்து போறியா, இது ஒரு வாக்கியம். இந்த நீ நியூசிலாந்து போறியா வாக்கியம் உங்கள் குரல் தோணியிலிருந்து நீங்கள் அந்த வாக்கியத்தின் பொருளையே மாற்றிவிடலாம். உங்கள் குரல் தோணியை நீங்கள் வெவ்வேறு குரல் ஏற்ற இலக்கம் கொண்டு அந்த வாக்கியத்தின் பொருளையே மாற்றிவிடலாம். உதாரணத்துக்கு உங்க பேச்சு பேர் என்னமா? பேர் ஜோஷ்னி. ஜோஷ்னி, ஜோஷ்னி நீ நியூசிலாந்து போறியா? இது நான் ஜோஷ்னி நியூசிலாந்து போறாங்களா இல்லையா என்று தெரிந்து கொள்வதற்காக கேட்கும் தோனி. நீ ஜோஷ்னி நீ நியூசிலாந்து போறியா? ஜோஷ்னி நீ நியூசிலாந்து போறியா? இது நான் தெரிந்து கொள்வதற்காக கேட்கிறேன். நீ எல்லாம் நியூசிலாந்து போறியா என்ற தோணியில் நான் கேட்கிறேன். இதே வார்த்தை நீ நியூசிலாந்து போறியா, நீ நியூசிலாந்து போறியா அப்படின்னா ஆச்சரியம். நியூசிலாந்து பெரிய அதுக்கெல்லாம் நீ போறியா? ஒரே 3 வார்த்தைகள் தான் நாம் உபயோகிக்கிறோம். நீ நியூசிலாந்து போறியா. ஆனால் வெவ்வேறு தோணியில் அதே வார்த்தைகளை நாம் சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தமே மாறிவிடுகிறது. சரியா? அதே போல் இப்பொழுது ஒரு சில குழந்தைகளுக்கு நாம் சில ஆக்டிவிட்டிஸ் சொல்றோம். யார் வேற ஏதாவது ஒரு 2 குழந்தை
ரெடியா? இதே நான் ஒரு வெற்றி பெற்ற மாணவனாக வருவேன். நான் ஒரு வெற்றி பெற்ற மாணவனாக வருவேன். இது இன்னும் எப்படி பெட்டரா ஒரு ஒரு உணர்ச்சி போக சொல்லுங்க பாப்போம். நான் ஒரு வெற்றி பெற்ற மாணவனாக வருவேன். சூப்பர். இன்னும் ஒரு லெவல். அதேதான். நான் ஒரு வெற்றி பெற்ற மாணவனாக வருவேன். அப்போ கை சைகையும் வச்சு சொல்லுங்க பாப்போம். நான் ஒரு வெற்றி பெற்ற மாணவனாக வருவேன். பூங்குழலி. பூங்குழலி. நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்ன ஒரு வார்த்தை. தமிழ் படிக்க வருமா? கண்ணு வருமா? கனவு என்பது நான் ஒரு இந்தியன் என்பதில் என்பதில் பெருமை கொள்கிறேன். பெருமை கொள்கிறேன். நான் ஒரு இந்தியன் என்பதில் பெருமை நான் ஒரு இந்தியன் என்பதில் என்பதில் பெருமை கொள்கிறேன். இதை நீங்கள் உணர்ச்சி போக சொல்லுங்க பாப்போம். நான் ஒரு இந்தியன் என்பதில் நான் ஒரு சரி, உங்களுக்கு சின்னதா ஒண்ணு. அன்று எனக்கு மிகுந்த ஏமாற்றம். அன்பு எனக்கு மிகுந்த ஏமாற்றம். அன்று எனக்கு மிகுந்த ஏமாற்றம் அப்படின்னு சந்தோஷமா சொன்னீங்களா? இல்ல எப்படி சொல்றீங்க? அன்று எனக்கு ஏமாற்றம் என்றால் என்ன? நீங்க ஒரு லட்டு கேட்கிறீங்க, அம்மா உங்களுக்கு அந்த லட்டு கொடுக்கல, அப்பனா நீங்க என்ன டிசப்பாயிண்ட் ஆகிறீங்கல்ல? ஹாப்பியா இருக்கீங்களா? சரி, ஓகே, நீங்க ஹாப்பி பர்சன். நான் உற்சாகமாக இருக்கிறேன். நான் உற்சாகமாக இருக்கிறேன். ஹாப்பியா ஆன்சர் சொல்லுங்க, கையை செய்வதோட சொல்லுங்க. நான் உற்சாகமாக இருக்கிறேன். நல்லா தமிழ் படிக்க தெரிஞ்சவங்க இருக்கீங்களா? யோசனாவே கொடுவாங்க. யோசனை அன்று எனக்கு மிகுந்த ஏமாற்றம். அன்று எனக்கு மிகுந்த ஏமாற்றம். கொஞ்சம் அந்த லோகா அன்று எனக்கு மிகுந்த ஏமாற்றம். அந்த ஏமாற்றம்ல ஸ்ட்ரெஸ் அன்று எனக்கு மிகுந்த ஏமாற்றம். சரி கூடாது. சூப்பர். கடைசி. நான் என் நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று பெரியோர் அமரன் படம் பார்த்தீங்களா? கொஞ்சம் அழகா பேசுங்க தமிழ். நான் என் நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று வெறியோடு இருக்கிறேன். வெரி குட். நான் என் நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று வெறியோடு இருக்கிறேன். வெறியோடு இருக்கிறேன் ஒரே தோன்றாங்க. வெறி வந்து ஒரு ஸ்ட்ரெஸ். நான் தெரிஞ்சிருக்கேன்னா என் மேலேயே வெறியாயிடுவாங்க. நான் என் நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று வெறியோடு இருக்கிறேன். நான் என் நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று வெறியோடு இருக்கிறேன். அந்த வெறியோடு வந்து அப்படியே வெறித்தனமா பேசுமா நான் என் நாட்டை காப்பாற்றுவதற்காக வெறியோடு இருக்கிறேன். வெறியோடு பாட்டி கிளாஸ் போறாங்க இல்லையா? சூப்பர். ஸோ என்னென்னலாம் நம்ம இப்போ வந்து கற்றுக்கிட்டோம்? ஃபர்ஸ்ட், முதலாவதாக நாம் சொல்லும் கருத்துக்களை ஒரு கதையோடோ இல்லை ஒரு சில அனுபவத்தை பகிர்வதன் மூலமாக சொன்னால்
அந்த கருத்து மக்களின் மனதில் நெடுகாலம் நிலைக்கும். ஒன்று. இரண்டாவது, மேடையை முழுசா யூஸ் பண்ணணும். ஒரே இடத்துல நின்று பேசக்கூடாது. மேடையில் வெவ்வேறு இடத்தில் வெவ்வேறு ஆட்களையோ பொருளையோ நாம் நிலைப்பட செய்து இந்த கதையை கூற வேண்டும். இரண்டாவது. மூன்றாவது, கண் தொடர்பு. பார்வையாளர்களுடன் கண் தொடர்பு வைத்தல் மிகவும் முக்கியம். நான்காவது, குரல் ஏற்ற இறக்கம். இது இருந்தால் இன்னும் கேட்பதற்கு மிகவும் இனிமையாக இருக்கும். இதையெல்லாம் நீங்கள் உபயோகித்து உங்களுடைய பேச்சை முன்வைத்தால் நீங்கள் தனித்து நிற்பீர்கள். ஏனென்றால் பொதுவாக முக்கால்வாசி எல்லாருமே ஒரே இடத்துல நின்று பேசுவாங்க. கையை ரொம்ப உபயோகப்படுத்த மாட்டாங்க. குரல் ஏற்ற இறக்கங்களை பயன்படுத்த மாட்டார்கள். நீங்கள் இதை சிறிதளவு முயற்சி செஞ்சீங்கன்னா நீங்கள் தனித்து இயல்பான ஒரு பேச்சாளராக இருப்பீர்கள். நீங்கள் தனித்து தெரிவீர்கள். ஒரு 10 பேர் பேசினாங்க மேடையில் அப்படின்னா நீங்க ரொம்ப தனித்து தெரிவீங்க. ஸோ இந்த யுக்திகளை உங்களுடன் பகிர்ந்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி உள்ளேன். நான் முதலிலேயே சொன்னது போல் நானும் உங்களை போல் தமிழ் புலமையை வளர்த்துக் கொள்ளத்தான் இது போன்ற ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அதை நான் உபயோகித்துக் கொள்கிறேன். நான் ஏதேனும் தவறு செய்திருந்தாலோ ஒரு சில ஆங்கில வார்த்தை இன்னும் என்னுடைய வாக்கியங்களில் வருகிறது. நானும் உங்களைப் போல உங்களுடைய இதை இன்னும் மேன்மேலும் கற்றுக்கொண்டு மிகுந்த புலமையை பெறுவேன் என்று நானும் உங்களிடம் உறுதியளிக்கிறேன்.